ஃப்ரைடே ஈவினிங் அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு பையன் கேட்டாங்களா. சரி நானும் அவனும் அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க அவுட்லெட்டுக்கு வாப்பான்னு அவனை கூட்டின்னு போயிட்டேன். அங்கே போனால் ஃப்ரண்ட்லேயே டோனட் வச்சுருந்தாங்க. அவருக்கு டோனட் பார்த்தவொடனே அம்மா டோனட் வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே. எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னாங்க, டோனட்டோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம மால்லாம் போனால் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போலாம் வந்து வெளியே போனால் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கிறேங்க, இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்னவோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. ஆனால் நான் அதிகமாக செலவு பண்ணுற ஆளும் கிடையாது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து செலவு பண்ணுற ஆளும் கிடையாது. வாங்கி தர பொருள் வந்து தரமாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அது உடம்புக்கு ஓரளவுக்கு நல்ல பொருளாக இருக்கணுன்ற ஒரு காஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எப்படி வெளியே போனால் பட்ஜெட் பார்த்து செலவு பண்ணுவீங்களா, இல்லை ஓரளவுக்கு தாராளமாக செலவு பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.